எத்தனை ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி நம் மனதில் இடம் பிடித்த திரு SPB அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. யாருடைய முன்னிலையிலனா லெஜெண்ட்ஸ் ஆன கவிஞர் திரு வாலி அவர்கள், திரு MSV அவர்கள், திரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் இவங்க கிட்ட இருந்து இந்த விருதை வாங்கிக்கிட்ட பிறகு SPB அவர்கள் பேசின பேச்சு உங்களுக்காக. பாடும்போது நான் தென்றல் காற்று. ஆம், தென்றல் காற்றுதான். 40 வருடங்களுக்கு முன்பு வீசத் துவங்கிய தென்றல் காற்று இன்னும் நம் செவிகளில், உள்ளங்களில் சங்கீத காற்றாக வீசிக்கொண்டிருக்கிறது. நான் ஒரு மேடை பாடகன், ஆயினும் இன்னும் மாணவன். இது இவருக்காகவே கவிஞர் வாலியால் எழுதப்பட்ட சத்திய வார்த்தைகள். பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடிய பிறகும் இன்றும் ஒரு புதிதாய் வந்த மாணவனைப் போல தன்னடக்கம் காட்டும் குணம் இவருடையது. யார் இந்த தென்றல் காற்று? யார் இந்த சங்கீதமானவர்? அவர்தான் பாடும் நிலா பாலு, பத்மஸ்ரீ டாக்டர் SP பாலசுப்ரமணியம். 70களின் தொடக்கத்தில் இப்படி ஒரு தனித்தன்மை வாய்ந்த குரலை யாருமே எதிர்பார்க்கவில்லை. TM சௌந்தரராஜன், சீர்காழி, PBS, AL ராகவன், ஏசுதாஸ் போன்ற மேதைகள் சங்கீத உலா வந்த அந்த காலகட்டத்தில்தான் இவர் தமிழ் திரை இசையில் அடியெடுத்து வைத்தார். 10 வயது முதலே சங்கீதத்தின் மீது தீராத காதல். அந்த காதலை எங்கிருந்தோ ஊட்டியவர்கள் கண்டசாலா, முகமது ரஃபி போன்ற இசை மேதைகள். இவர் அம்மா அப்பா ஆசைப்படி பொறியியல் படிக்கத்தான் வந்தார். கால்கள் கல்லூரியில் இருந்தாலும் மனமெல்லாம் இசையில் தான் இருந்தது. இவரது இசை வாழ்க்கைக்கு பிள்ளையார் சுழி போட்டது இசை மேதை கோதண்டபாணி அவர்கள். தொடக்கத்தில் தெலுங்கு திரை இசையில் மெல்ல மெல்ல இந்த குயில் பாடத் தொடங்கியது. இந்த குயிலை இனம் கண்டு தமிழுக்கு கொண்டு வந்து நமக்கு கொடுத்தவர் மெல்லிசை மாமன்னர் MSV. புகழின் உச்சியில் இருந்த போதும் இவர் மேடை நிகழ்ச்சிகளிலும் தன் பங்கை செய்து கொண்டிருக்கிறார். அங்கேதான் இசைஞானியின் பாவலர் சகோதரர்களின் நட்பு கிடைத்தது. இசைஞானியின் வரவிற்கு பிறகு தூங்கக்கூட நேரமில்லாத அளவிற்கு பாடல். அவரது கூட்டணியில் இவரது சாதனை உலகறிந்தது. ஆயிரம் பாடல்களை அனுபவித்தது தமிழ் திரை இசை உலகம். ஒரு தலைமுறையில் MGR, சிவாஜி, அடுத்து ரஜினி, கமல், அவர்களுக்கு பிறகு MSV தொடங்கி ரஹ்மான் வரை அத்தனை பேருக்கும் பிடித்த அற்புதமான இசை மேதையாக இன்றும் உலா வந்து கொண்டிருக்கிறார். 6 முறை தேசிய விருதுகள், ஆண்டுக்கொரு அரசு விருது, இன்னும் 1000 சிறப்புகள். பாடல் துறையில் எல்லா பரிமாணங்களையும் பார்த்துவிட்ட இவருக்கு இன்னும் சில முகம் உண்டு. SPB என்பது ஒரு இசை சரித்திரம். அதில் நாம் படித்தது ஒரு சில வார்த்தைகளே. அருமையான இசையருவியில் நீங்கள் எல்லாரும் நனைந்து கொண்டிருக்கும் பொழுது நடுவிலே நான் பேசுவது நாகரிகமாகாது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இல்லை. இவங்களால தான் டீம் ஒர்க்கில் இருந்து நான் ஒற்றுமையாக இருந்து வேலை செஞ்சு இந்த நிலைமை கொண்டு வந்தவங்க இவங்கெல்லாம் தான். இவங்க முன்னால் அவங்களோட சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக ஸ்ரீ பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது ஒரு கந்தர்வலோகமாக இருக்கு. வாலி அவர்கள் வால்மீகி மகர்ஷி. சங்கீத விஸ்வத்துக்கு ஒரு நாதன் விஸ்வநாதன். நானும் ஒரு பாலன், என் மகன் ஒரு பாலன். எல்லாருக்கும் நான் என் கையால் இந்த கௌரவம் கொடுக்கறது என்னுடைய பாக்கியம். நான் ஒரு இந்த 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 கவிதையும் அந்த கவிதையும் இந்த சங்கீதமும் பாடிக்கொண்டிருக்கோம். நாங்கள் ஒரு ஒரு பழமொழி இருக்கு, புத்திராதிச்சேத் பராஜயம்னு சொல்லுவா. அதே மாதிரி புத்திராதிச்சேத் பராஜயம்னா ஒரு அப்பாவுக்கு எப்போ சந்தோஷம் இருக்கும்னா அவனுடைய குழந்தை அப்பாவோட ரொம்ப பேரு புகழ் வாங்கி பெரியவனாக இருந்தாக்க தான் அப்பாவுக்கு சந்தோஷம்.
அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் என் பாலுனால. இந்த விழாவிலே கலந்து கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நன்றி. முதல்ல சாஷ்டாங்கமாக வணங்கினது எதுக்குன்னா, என் இடம் அங்கேன்னு சொல்கிறதுக்காக தான். இவங்க கால் தூசி நான். இவங்க வாழ்கிற காலகட்டத்தில் நான் இருக்கிறதே பெரிய பெருமை. எனக்கு ஒரு தமிழில் பாடகனாக ஜென்மம் கொடுத்த எங்கள் அப்பா MS விஸ்வநாதன் அவர்கள் ஒவ்வொரு நாளும் என்னை வாழ்த்துட்ருக்கும். அண்ணான்னு கூப்பிடுறேன் தவிர அவரும் அப்பா ஸ்தானத்தில் தான் இருக்கார். வாலி அண்ணா அவர்கள் நேராகவே அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய பாலமுரளி சார், இவங்க பக்கத்தில் ஒரு சேர் போட்டு உட்கார்ந்ததே பெரிய தைரியம் வேணும், சக்தியும் வேணும். எந்த விஷயத்திலுமே அவங்க பக்கத்தில் இருந்து கற்றுக்கிடான்றதுக்காக தான் எனக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த அவார்டில் வந்து நிறைய பங்காளிகள் இருக்காங்க. எனக்கு பாட்டு எழுதி கொடுத்த கவிஞர்கள், எங்கள் இசையமைப்பாளர்கள், மியூசிஷியன்ஸ், ரொம்ப நல்லா நடித்து அதுக்கு இன்னும் பேரு புகழ் வாங்கி கொடுத்தவங்க, பத்திரிகை நிருபர்கள், சொல்லப்போனால் ரெக்கார்டிஸ்ட், டைரக்டர்ஸ், ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ் திரை உலகமே எனக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கிறது. அந்த அன்னபூர்ணாவுக்கு நான் வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.